என்னோடய ஸ்டைலில் முட்டை ஆம்லெட் நான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? பேச்சுலர்ஸ் கூட இப்படி ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட இஞ்சி, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நான் பெப்பர் பொடி தான் சேர்த்துக்க போகிறேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அது கூட மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா பொடி ப்ளஸ் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ 2 முட்டை 3 முட்டை 2-3 பெரிய வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதை நல்லா உடச்சி ஓடு இல்லாமல் ரொம்ப கவனமாக உடைங்க. ஓடு வயிற்றுக்குள்ளே போனால் குடலில் ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். நல்லா பத்திரமா பார்த்து முட்டையை உடச்சி அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தவாவை காய வச்சதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றணும். நீங்கள் ரொம்ப ஹீட் ஆகாமல் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ஓடும். எனக்கு கூட கொஞ்சம் ஓடுது பாருங்கள். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா ஊற்றின வேகத்தில் அது நல்லா பாயில் ஆகிடும். இப்போது எண்ணெயை ஊற்றிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதில் இஞ்சி கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சியும் பெப்பரும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்தாலுமே சிக்கன் மசாலா பொடி சேர்த்தாலுமே இஞ்சியும் நம்ம பெப்பரும் சேர்க்கறது செரிமான கோளாறை நீக்கும். மேக்ஸிமம் நைட் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, பெரியவங்க வேணால் சாப்பிட்லாம். செரிமானம் ஆகாது சின்ன பிள்ளைங்களுக்கு. ராத்திரியில் கொடுத்தா அது அடுத்த நாள் வாமிட் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்யக்கூடிய உணவுகள் நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இருக்கணும். அதே சமயம் நம்ம வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா தான் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே சமயம் அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு குழந்தைங்களுக்கும் மைண்டு செட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இதுதான் ரொம்ப சிம்பிள் தான், எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். நான் எப்படி செய்வேங்கிற இதை தான் நான் உங்களுக்கு பார்த்தேன். நிறைய நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.